நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைல், அதுவும் நீங்கள் சாம்சங் மொபைலில் பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா அந்த மொபைலில் ஒரு சில அப்ளிகேஷன் உங்களால் பயன்படுத்தவே முடியலை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்காக ஒரு அருமையான செட்டிங். இந்த செட்டிங் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ அதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி சாம்சங் மொபைலில் ஒரு சில அப்ளிகேஷன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. ஓப்பன் பண்ண முயற்சி பண்ணும்போது ஓப்பன் ஆக மாட்டேங்குது, ஆட்டோமேட்டிக்லி க்ளோஸ் ஆயிடுது. இந்த மாதிரி பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கும் போது உங்கள் ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ளே போங்க, ஆப்ஸ்குள்ளே போங்க. ஸோ இதில் எந்த ஆப் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கோ அந்த ஆப்பை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபேஸ்புக் எடுத்துக்கிறேன். இப்போ ஃபேஸ்புக்கோட இன்ஃபோக்குள்ளே வந்துட்டேன், பேட்டரிக்குள்ளே போயிடுது. இதில் 3 செட்டப் இருக்குது. இதில் நீங்கள் ஆப்டிமைஸ்டுன்னு சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே, வரவேற்கிறேன். பட் இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தியே ஆகணும் அந்த சமயத்துக்கு அப்படின்னு சொல்கிறவங்க அன்ரிஸ்ட்ரிக்டட் கொடுத்துட்டீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் என்ன பண்ணணும்னா முழுமையாக உங்கள் ஃபோனோட பேட்டரியை யூஸ் பண்ணணும். அதே நேரத்தில் இந்த அப்ளிகேஷனை நீங்கள் முறையாக பயன்படுத்தலாம். ஓப்பன் பண்ணும், அதில் ஏதாவது ஒர்க் பண்ணணும்னா ஒர்க் பண்ணலாம். எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் அந்த அப்ளிகேஷனில் எல்லா விதமான வேலைகளையும் நீங்கள் பண்ண முடியும். ஆஃப்டர் கம்ப்ளீட் ஆப்டிமைஸ்டு கொடுத்துக்கோங்க. ஏன்னா அன்ரிஸ்ட்ரிக்டட் கொடுத்தீங்கன்னா தொடர்ச்சியாக என்ன பண்ணணும்னா இந்த அப்ளிகேஷன் ஃபோனோட பேக்ரவுண்டில் உட்காந்துக்கிட்டு உங்கள் ஃபோனோட பேட்டரியை கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அந்த குறிப்பிட்ட டயத்துக்கு நீங்கள் அன்ரிஸ்ட்ரிக்டட் கொடுத்துக்கலாம். ஏன்னா அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆக மாட்டேங்குது, கிராஷ் ஆகுது, க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் இதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஆனால் இன்னொரு மெத்தட் நிறைய பேர் பயன்படுத்துவாங்க. அது என்னன்னா, ஸ்டோரேஜுக்குள்ளே போயிட்டு கிளியர் கேஷே, கிளியர் டேட்டா, இந்த 2 ஆப்ஷனையும் கிளியர் பண்ணி கூட மறுபடியும் முதல்ல இருந்து பயன்படுத்தலாம். பட் இது பண்ணாமல் நீங்கள் பேட்டரிக்குள்ளே போய் இந்த செட்டப்பை மட்டும் நீங்கள் மாற்றிக்கிட்டு நீங்கள் பயன்படுத்தலாம். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோவை பற்றி மறக்காமல் கமெண்ட்ஸில் பின் பண்ணுங்கள். அதே மாதிரி பயனுள்ள வீடியோவாக இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் வீடியோ கீழே சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐக்கான். ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.